ஹலோ கைஸ், வெல்கம் டு Crackz Tech யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி மல்டிபிள் ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்குறோம். மல்டிபிள் ஃபோட்டோஸ்னால் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ கிடையாது, 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் எதுவும் அது எதுவுமே தேவையே கிடையாது. உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே ஆப் எதுவுமே எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக், அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் ஆட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரி வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸ்டோரியை தள்ளிவிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டோரிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் கேலரியில் செலக்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா புதுசாக கேமரா ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் சரி, எதையோ எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து வரணும். இப்போ நான் மல்டிபிள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வரணுமா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணினா மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக வந்து வரும். அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த மாதிரி பிக்சர் வந்து வராது. மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஆட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஜி சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு ரவுண்டு பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ண கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு 2 கட்டம் போட்டு ஒரு நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி ரவுண்டு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே எமோஜியை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் ஃபோட்டோ ஆட் பண்ணால் மறுபடியும் அந்த கேமரா சிம்பிள் பக்கத்தில் இருக்க அந்த கட்டம் போட்டு ப்ளஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் ஃபோட்டோ அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இன்னமும் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த எமோஜியை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம்னா அடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 ஃபோட்டோஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த ப்ளஸ் வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிளாக எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்க மல்டிபிள் ஃபோட்டோஸ்லாம் உங்கள் ஸ்டோரியில் வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், இந்த ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரிஸில் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆட் பண்ணி மல்டிபிள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.